நம்ம தூத்துக்குடி குமார் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன அவேர்னஸ் பத்தி பார்க்க போறோம். அது என்ன அவேர்னஸ் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா அதிக விலை கொடுத்து மொபைல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பதில் என்னன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு மொபைல் ஒரு தண்ணிக்குள்ள டிராப் ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட மில்லிமீட்டர் அளவு மட்டும்தான் அது வந்து மெயின் போட தாக்காத அளவுக்கு அது சேஃபா பாதுகாக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு மொபைல் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 2 ஹவர்ஸோ அந்த மொபைல் தண்ணியில இருந்தது அப்படின்னா நிறைய பேர் என்னோட மொபைல் வந்து தண்ணிக்கே இருக்குது அதனால இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஆகாது என் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. அப்படி தண்ணிக்குள்ள அதிக நேரமா கிடக்கும் போது நீங்க பக்கத்துல நியர்பைல இருக்கிற மொபைல் சர்வீஸ் வந்து கொண்டு போங்க. பேசிக்கா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க போன் வந்து சுத்தமா டெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணி பட்டுச்சு அப்படின்னாலும் டைரக்டா சார்ஜ் போடாதீங்க. சார்ஜ் போட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம தூத்துக்குடி குமார் எலக்ட்ரானிக்ஸை நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா டைரக்டா வந்து விசிட் பண்ணி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.